39 வருஷங்கள் இந்த பூமியில உங்களை போல நானே என்னுடைய காரை நான் டிரைவ் பண்ணுவேன். 39 வருஷமா என்னுடைய டாடா ஸ்மோவை என்னுடைய, அதாவது நான் உங்களை மாதிரி தான் இருந்தேன். என்னுடைய 94 92 என்கிட்ட கத்தர் எனக்கு நல்ல வாகனங்கள் எல்லாம் கொடுத்துருந்தா. நானே தான் இங்கிருந்து சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வால்பாறைக்கு என்னுடைய வாகனத்தில் நானே போவேன் டிரைவ் பண்ணிட்டு. அந்த அளவுக்குலாம் நான் கத்தரனை வச்சுருந்தேன். ஆனால் என்னுடைய சர்க்கரை வியாதி நிமித்தம் 19 இயர்ஸ்லேயே 19 வயதிலேயே எனக்கு பயங்கர சுகர் கம்ப்ளைண்ட். இதனுடைய காசப் brought me, இதனுடைய சூழல் என்னை 2 கிட்னிகளையும் போக்கடித்தது. 39 வயதில் 37 வயசில் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 39 வயதில் 2 பார்வையும் இழந்தேன். இப்போ எனக்கு வயசு 44 தான். இந்த 5 வருஷமாக பார்வையில்லாத சூழ்நிலையில் என் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு நாளும் அவரை குறித்தோ என் ஆண்டவரை குறித்து ஒரு நாளும் நான் நொந்து கொள்ளாதபடி இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டு ஊழியம் செய்ய தேவன் எனக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது எவ்வளவு பெரிய கிருபை. எனக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. என்னுடைய மூத்த மகள் வால்பாறை பொள்ளாச்சி பகுதியில் 1500 விசுவாசிகள் ஒரு சபையில் ஊழியம் செய்கிறாள். அதே போல என்னுடைய சின்ன பொண்ணு சுவிட்சர்லாண்டில் அங்கே வாழ்கிறாள். என்னுடைய மகன் என் கூட இருக்கிறாரு. இன்னும் 15 குழந்தைகளை நான் வளர்த்துக்கிறேன். இன்னும் பல ஊழியங்கள் உண்டு. இதுதான் என் சாட்சி. ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் துதிப்போம். பாஸ்டர் ரவி கோமஸ் அவர்களை நான் பர்சனலாக நேரடியாய் பார்த்ததில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி என்னோடு பேசி இருக்கிறார். எத்தனையோ தடவை என்னோட ஊழியங்களுக்கு அவர் மணி ஆர்டர் அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கும் அவர் அனுப்பின மணி ஆர்டருடைய பேப்பர்ஸ் என்னுடைய ஆஃபீஸில் இருக்குது. ரவி கோமஸ் அப்படிங்கிறதான மணி ஆர்டர்ஸ். அதாவது ஊழியத்திற்காக எத்தனையோ தடவை அவர் காணிக்கை அனுப்பி தாங்கியிருக்கிறார் இந்த ஊழியத்தில். அப்பேற்பட்ட ஒரு தேவ மனுஷன் திடீரென்று அவர் மறைந்த அந்த நாளில் நான் செல்ஃபோனில் தான் பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தவனாய் ஃபோன் பண்ணேன். ஆனால் ஃபோன் தொட்டன் கட் ஆகிடுச்சு. என்ன செய்கிறது புரியாமல் தம்பி இடத்துல கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் பேச முடியல. சூழல்கள் அதுக்கு முன்னால் காண்டாக்ட் பண்ணாமல் முன்னாடி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு அதே சபையிலே அவர் இல்லாத நேரத்தில் வந்து அன்பு பிள்ளைகளை கண்டு அவர்களோடு கூட என்கரேஜ் பண்ணும்படி தேவன் கொடுத்த அந்த கிருபையை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் ஒருவர் கண்டிப்பாக இன்னைக்கு தேவன் அவர் விட்டு போன அந்த ஊழியத்தின் மீது, அவருடைய அடிச்சுவடுகள் மீது நிற்கிற அந்த ஊழியம் மகிமையாய் பிரகாசிக்கிற சுடராய் என் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார், மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் கர்த்தரை நோக்கி துதிப்போமா? நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த தெள்ளு போச்சுக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு போச்சுக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு போச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு போச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. கருவில நாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன். கருவில நாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து
தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். தக்கி தனித்தா இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. சொல்வோம். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே.